அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. விளக்க உரை 200. சூரத்துல் நம்லு, எறும்பு பற்றிய ஆச்சரியமான வரலாறு இந்த சூறாவில் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறு இதில் கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனானது தெளிவான வேதமாகும். அது நேர் வழியைத்தான் நமக்கு காட்டுகிறது. உண்மை விசுவாசிகள் நிலையாக இருப்பதால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் திருக்குர்ஆனின் போதனைப்படியே நடக்கும். மறுமையை விசுவாசம் கொள்ளாதவர்கள் இவ்வுலகில் தாங்கள் செய்யும் செயல்களே சரியானவை என்பார்கள். அவர்களுக்கு தீமையை பற்றி அறிவித்தால் அறிவித்தவர்களை இவர்கள் பழிப்பார்கள், பரிகாசம் செய்வார்கள். நபியே, இந்த குர்ஆன் அல்லாஹ்வினால் உம்முடைய இருதயத்தில் போடப்பட்டு உமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சந்தேகமோ குழப்பமோ எதுவுமே கிடையாது. வசனம் 6 திருக்குர்ஆனின் அறிவு ஞானங்கள் 2 வகைப்படுகின்றன. ஒன்று சரித்திரம், முன்னோர்களின் செய்தி, உபதேசங்கள். இவற்றை உணர்கிறவருக்கு நல்ல செயல் உருவாகிறது. இது இறைவனின் தீட்சண்யத்தை அறிவிக்கின்றன. இரண்டாவது கொள்கைகள், மார்க்க சட்ட திட்டங்கள். இவை எவராலும் மாற்ற முடியாத தன்மை பெற்றவையாகும். இவை இறைவனின் நுண் அறிவை அறிவிக்கின்றன. 3 மீண்டும் இறைவனின் வல்லமைக்கு ஆதாரமாக மூசா நபி வரலாறில் ஒரு குறிப்பை அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, தூர்சினா மலையில் அல்லாஹ்வுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கைத்தடியை, அதன் வல்லமையை, அவருக்கு வழங்கிய வெண்கை விளக்கங்கள், தாஹா, ஆராஃப், ஷுஆரா ஆகிய அத்தியாயங்கள் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. சிறிது பின்னோக்கி சிந்தித்து கவனிக்கவும். நபி மூசா அவர்களுக்கு அல்லாஹ் மொத்தம் 9 அற்புதங்களை வழங்கியது நாம் ஏற்கனவே விளக்கியுள்ளோம். இதில் வசனம் 11, 12 கைத்தடி பாம்பாக மாறுதல், கை பிரகாசமாகுதல், கடல் பிளந்தல், வெள்ளம் புகுதல், வெட்டுக்கிளி, பேன், தவளை, இரத்தம், பஞ்சம் ஆகியவைகளாகும். இதை பற்றி முழுமையாக சரித்திரம் கூறப்பட்டுள்ளது. விஷமிகளின் முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீர் கவனியும் என்று மீண்டும் நபிநாதர் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக கூறுகிறான். அடுத்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு கல்வியை கொடுத்தோம் என்று இவ்விருவரும் வசனம் 15 27வது சூறாவில் அல்லாவை இவர்கள் இருவரும் புகழ்ந்தார்கள். தாவூத் நபி அவர்கள் நபி ஈசாவுக்கு முன் கிமு 620 தோன்றியவர்கள் ஆவார்கள். அவர் அரசராகவும் நபியாகவும் ஜபூர் வேதத்தை பெற்றவராகவும் இருந்தார். அல் பக்ராவில் இவரது வரலாறு கூறப்பட்டுள்ளது. கவனிக்கவும். தாவீத் நபிக்கு மொத்தம் 19 புதல்வர்கள் இருந்தார்கள். அதில் இளமையானவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். இவர் தனது 12வது வயதிலேயே அரச பதவியை ஏற்றார்கள். மனிதன், ஜின், மற்ற ஜீவராசிகளையும் இவர் ஆண்டு வந்தார். இவரது தொடர் வரலாறை தொடர்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.